Day 3 and the tournament last ball decider match கோவில்பட்டி vs திருக்கட்டளை. அப்படி மேட்ச் பண்ண ரகு ஃபர்ஸ்ட் ஓவர் போட மலையராஜா ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலை விட்டு தட்டிருக்காரு. செம்ம பாசரா போகுது. கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். செகண்ட் ஒன் இந்த முறை உடம்புல தான் பட்டிருக்கு. அங்கே ராம் கீப்பர் அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்றுறாரான்னு பார்த்தா தவறு பண்ணியிருக்காங்க. ஸோ போன மேட்ச்லையும் வெங்கட் ரன் அவுட்டில் தான் பறி போனார். ஸோ லக்கிலி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் 360 வெங்கட் அவருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு ஸ்டைலிஷாக. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பூமி விரட்டி போனாரா, நான் ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு, ஒரு பவுண்டரி. மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ரகு. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அங்கே மதன் இருக்கார் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் டாட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் மோர் லாப்டாப் ஷாட்டுக்கு போனார். தெளிவாக வாட்ச் பண்ணி சூப்பராக போட்டிருக்காரு மலையராஜா. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. பட தர்மா சைக்கிள் வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு. தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தர்மா. செகண்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அடித்த உடனே 2 கால் பண்ணார் வெங்கட். அங்கே ஃபீல்டர் தெளிவாக த்ரோ அடிச்சிருக்காரு. டேரக்ட் அந்த விக்கெட்டாக இருக்கும். அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஒரு ரன்னாக மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதையும் 2 ரன் கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா தான் போட்டுக்கிருக்காரு தர்மா. ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த பால் பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கைன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதையும் 2 கூப்பிட்டுருக்காரு வெங்கட். கண்டிப்பாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 2 ரன் ஓட்டாங்க. சொன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு டாட் பால். இதே மாதிரி தர்மா இந்த ஓவரில் போகிற இரண்டாவது பந்து. நெக்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டை பார்த்துருக்காரு. அங்கே தர்மா கையில் போயிருக்கு. அந்த எண்ணில் டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக பார்க்கும்போது த்ரோவில் தப்பு பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். ரன் அவுட்டுக்கான ட்ரையில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கு. 2 ரன் அவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் படறாம் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. நல்ல ஃபீல்டர் என்ன தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி பண்ணுறாரு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. அவரை தாண்டி போகுதான்னு பார்த்தா கையில் தான் போச்சு. ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான லைஃப் கொடுக்குறாங்க. இங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா குயிக்கராக வந்துட்டார் ரகு. நல்ல பேக்கப். இந்த பால் 2 ரன். இந்த முறை அடிச்சிருக்காரு. இந்த முறை ஃபீல்டரை மாற்றி வச்சிருந்தாங்க. அங்கே மதன் இருக்காரு. நல்ல தெளிவாக அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீலிங் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. கேட்சுக்கு போயிடறாருன்னு பார்த்தா ஃபீல்டர் அகைன் ஒரு ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக முக்கியமான மேட்சஸ்க்கெல்லாம் நல்ல பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி லைஃப் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க திருப்பி அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விட்டு தட்டியிருக்காரு. அங்கே பாண்டி இருக்காரு சப்ஸ்டிட் ஃபீல்டராக. ஒரு லாஸ்ட் பால் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே பால் போட்டாங்க. லாஸ்ட் பாலில் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தார் ரகு. 3 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் ராஜா. சைக்கிளாக வெங்கட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒத்த கையில் பேட்டை மட்டும் விட்டார். அங்கே ஃபீல்டர் இருக்கார். நல்லா ஸ்டாப் ஒரு அவள் கீப்பர் அப்டு போயிட்டார் தர்மா. செகண்ட் ஓவர் இந்த மாதிரி தெளிவான மீட் இல்லை. அப்டு நிற்கிறனால கம்ஃபர்டபுளாக ஆட முடியலன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் மதன் விரட்டி வந்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. நல்ல ஸ்டாப் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட 5th ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா நல்ல டேக்கன் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஃபீல்டர்ஸ் தவறு பண்ணாமல் கேட்சை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரன் ஒரு 10 ரன் குறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆடி ரகு அவரோட வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் சொன்ன டார்கெட் நினைக்க போகிற பந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் பவுண்டரி ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரனுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் பிடிச்ச காரணத்தினால ஸ்டாப் ஆயிருக்காங்க. 2 ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஓவருக்கு 43 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 44 ரன் டார்கெட் ஃப்ரம் திருக்கட்டளை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணார் ரகு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. குமரேசன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரகுவோட செகண்ட் ஒன்
இந்த மாதிரி ஒட்டம்புல பட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க ஒரு ரன். ஃபர்ஸ்ட் ஓவரோட 3வது பந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. வச்ச ஃபீல்டருக்கு போட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் வெங்கட் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த பால் ஒரு ரன். முதல் 3 பாலில் 3 ரன். உங்களோட 4th ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. அனதர் ஒன் சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. உங்களோட 5th ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆஃப்ல பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சு. தெளிவாக மிடில் ஆஃப் த பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மலையராஜா. பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் வெங்கட் நல்ல ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட குமரேசன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் புள்ளி பந்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு. 1 2 பார்த்தா அம்பேஸ்கால் விக்கெட் சொல்லியிருக்காங்க. நல்ல எஃபோர்ட் போறாரு. பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங் போட்டு கீப்பர் லைன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரகு. பேட்ஸ்மேனா சிவா பவுலர் கை கிட்ட தான் போயிருக்கு. அங்கே விக்கெட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு மலையராஜா. அவர் பேட்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6 சூப்பராக கனெக்ட் பண்ணாரு. தேவையான ஒரு 6 கூட இந்த நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. ஒரு ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள் தர்மா ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரகு விரட்டி போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். 2 ரன் விட்டாங்க. 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 22. தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட ரகு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கேசவன் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேனா மதன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அதே ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. இந்த மாதிரி விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பராக ஆனார் மதன். கிளாசிக்கா நல்ல ஃபீல்டிங். 2 ரன். பேக் டு பேக் 2 பாலில் 2 டபுள் ஓடி இருக்காரு மதன். 4th ஒன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஃபீல்டில் ஒரு பவுண்ட்ரி. ஸோ இது வரைக்கும் எந்த மிஸ்ஃபீல்டுமே பண்ணல. கோவில்பட்டி நல்லா பண்ணிக்கிருந்தாங்க ஃபீல்டர். மிஸ்ஃபீல்டில் ஒரு பவுண்ட்ரி. 8 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். 5th ஒன் இந்த மாதிரி பாயிண்டில் கட் பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இதையும் 2 ரன்னாக மாற்றுவாங்க. ரன்னிங் பிட் இந்த பாஸ் ஆகிருந்தால் 3வது ரனுக்கான ட்ரையாக கூட இருக்கும். 3வது ரனுக்கான ட்ரை தர்மா கால் பண்ணி வந்திருக்காரு. மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங் தெளிவாக கால் பண்ணி தர்மா ஓடி இருக்காரு. 3 ரன். ஸோ மேட்சை ஒரு பக்கம் சைஸாக மூவ் பண்ணி கொண்டு போய்க்கிருக்காங்க. 13 ரன் அடிக்கணும். மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த பால் முக்கியமாக இருக்கும். என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா தர்மா விலைக்கு போய் கட் பண்ணிட்டு போயிருக்காரு. 1 2 ரன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல பிடிக்கலன்னா 2 ரனுக்கான சான்ஸ் சொல்லும் போது நல்ல ஃபீல்டிங் குமரேசன். நல்ல த்ரோ தான் அடிச்சிருந்தாரு. அப்படி இருந்தும் ஓட்டாங்க. இதையும் கால் பண்ணி 2 ரன் ஓடி இருக்காரு தர்மா. எக்ஸலண்டான ஒரு ரன்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். 1 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். மேட்ச் சரியான ப்ரெஷர்ல கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இருக்க 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். மேட்ச் செம்ம பரபரப்பாக போய்க்கிட்டு இருக்கு. மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். 11 பவுலிங்ல சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி கேப்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதையும் 2 ரன் மாத்திராங்கன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் போயிட்டாரு. நல்லா ஸ்டாப் போடுறேன். 5க்கு 10 ஸ்ட்ரைக்கில் தர்மா இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. 1 ரன். அவளோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு சதீஷ். ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 3 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் மதன் உடச்சி போட்ட பாலை அடிச்சிருக்காரு. சரியான மீட்டு இல்லை. அங்கே ரகு கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. 1 ரன் ஓடிடுவாங்க. 1 ரன். இருக்க 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். இந்த பால் முக்கியமாக இருக்கும். அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. கேட்சை பிடிக்கலன்னா கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2-1 மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். அங்கே 2வது ரனுக்கான ட்ரை டேரக்ட் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அடிக்கல. ஸோ இந்த பால் 2 ரன் போயிருக்கு. 3வது ரனுக்கான ட்ரைல விக்கெட்டா மாறி. 1 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல மதன் இருக்காரு. அவருக்கு ஒரு இன்ஜுரி வேற இடையில ஆயிடுச்சு. 1 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல மதன் ஆட முடியுதான்னு பார்க்கலாம். ஃபுல்லா மறுக்கி போய் நின்னாரு. தெளிவா போட்டிருக்காரு சதீஷ். கடைசி வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க. திருக்கட்டளை அன்பார்ச்சுனேட்லி அவங்களால மேட்சை வின் பண்ண முடியல. பட் வேற லெவலான எஃபர்ட்டை போட்டு ஆடினாங்க. இன்னையே அன்பார்ச்சுனேட்லி அவங்க மிஸ்ஃபீல்டு பண்ணதில் ஒரு கிட்டத்தட்ட 10 ரன்னுக்கு மேலே போணுச்சு. அந்த மிஸ்ஃபீல்டு மட்டும் பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்னைய டேவில்
திருக்கட்டளைக்கு வெற்றிக்கான சான்ஸ் இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்திருக்கும். ஆளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.